ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் குபே ஸ்கில்ஸ் டிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான ரெசிபி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ கடை ஸ்டைலில் ஆனியன் போண்டா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க நியூ வியூவராக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் குபே ஸ்கில்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சமையல் சோடா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, விஸ்கி வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். விஸ்கி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாவு சீக்கிரமாகவே தண்ணியில் கரைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம விஸ்கி வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு கேசரி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது தன்னாவே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு தான் இது எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சுருங்க. வானல் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் போண்டா மசாலா ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. நீங்கள் பொரிய விடுறப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்திங்கன்னா அது கருகிடும். பட் உள்ளே வேகாது, வெளி தோட்டத்தில் மட்டும் வெந்த மாதிரி தெரியும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விடுங்க. இப்படி வேக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான டேஸ்டான டீ கடை ஸ்டைலில் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா குபே ஸ்கில்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை தேடி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டான சுவையான டீ கடை ஸ்டைல் ஆனியன் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குபே ஸ்கில்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை.